நீங்க ஒரு கேம் செய்யறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு யோசிச்சீங்கன்னா அது ஐடியா எழுதுறது. நீங்க டக்குன்னு என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர் எடுத்து உங்களோட கேம் ஐடியா எழுதுங்க. இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேம் ஐடியா வரலன்னா என்ன பண்ணுன்னா, இந்த கேம் டெவலப்பர் யூஸ் பண்ற 5 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி பாருங்க. என்னன்னா வாட் இஃப். வாட் இஃப் வாட் இஃப்ன்றது என்னன்னா நீங்க மார்வல்ல வாட் இஃப்னு ஒரு சீரிஸ் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த மாதிரி நடக்கிறது இப்படி நடந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டை நீங்க வேற மாதிரி இந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும்னு காட்டுறது தான் வாட் இஃப். சரி, அடுத்த மெத்தட்ன்றது மேஷப். மேஷப்னா என்னன்னா ஒரு 2 கேம் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி ஒரு புது கேம் கிரியேட் பண்றது மாதிரி தான். இது 2 கேமா இருக்கலாம், ஒரு மூவி, ஒரு வீடியோ கேமா இருக்கலாம், எதுவா வேணா மேஷ் பண்ணி ஒரு புது கிரியேஷன் கொடுக்குறது. 3வது விஷயம்னா உங்க லைஃப் தான். உங்க லைஃப்ல ஒரு சில விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு டிராவல் போறது, இல்ல போட்டோகிராஃபி, இல்ல ஃபுட் கூட பிடிக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுட் பிடிக்கும்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்க சென்னையில மெரினா பீச்ல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் எப்படி ரன் ஆகுன்றத கூட ஒரு கேமா பண்ணலாம். நிறைய ஃபுட் கேம் இருக்கு, நிறைய டிராவல் கேம் இருக்கு. இந்த கேம் ஐடியா கூட உங்களுக்கு பக்காவா இருக்கும். அடுத்த கேம் ஐடியா என்னன்னா க்ளோன். ஸோ க்ளோனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க தெளிவா கேம் இண்டஸ்ட்ரியில கூட பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரிஜினல் கேமை விட க்ளோன்டு பெட்டர் வெர்ஷன் ஆஃப் கேம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு காப்பி அடிக்கிறது ஆர்ட் விஷயத்துல தப்பே கிடையாது. எந்த அளவுக்கு அதை காப்பின்னு தெரியாத அளவுக்கு அழகா பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கேம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். க்ளோனோட நல்ல எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா வேலரண்ட். சிஎஸ்கோவோட க்ளோன் தான் வேலரண்ட். ஸோ அதனால காப்பி அடிக்கிறதுக்கு தயங்காதீங்க. இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் காப்பி இஸ் த கிங். எவ்வளவு அழகா பண்றீங்களோ அப்போ நீங்க தான் கிங். தட்ஸ் இட். லாஸ்டான விஷயம் ட்ரீம் சீன். அவதார் படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் கேமரானோட அம்மாவோட ட்ரீம்ல வந்ததை தான் அவதார் படமே கிரியேட் ஆச்சு. உங்களுக்கும் எதனா ஒரு வியர்டான ட்ரீம் இருக்கும், அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது மத்தவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கூட இருக்கும். அதை பேஸ் பண்ணி கூட நீங்க கேம் பண்ணலாம். இந்த மாதிரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ஐடியாவை ஃபைனலைஸ் பண்ணீங்கன்னா உங்க கேம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கேமுக்கு 99% ஸ்ட்ரென்த்தை கொடுக்க போது அதோட கோர் ஐடியா தான். அந்த கோர் ஐடியாவை வைஸா சூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ கைஸ். நன்றி.